நடிகர் சந்தானம் நடிப்பில் வருடத்திற்கு 2-3 திரைப்படங்கள் வெளியானாலும் அவருடைய ட்ரேட்மார்க்காகவே மாறிவிட்டது டிடி பிரான்சைஸ். சென்ற 2016ஆம் ஆண்டு சந்தானம் நடிப்பில் வெளியான தில்லுக்கு துட்டு திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸ் வசூலில் பட்டையை கிளப்பியது. இதைத் தொடர்ந்து 2019ஆம் ஆண்டு தில்லுக்கு துட்டு 2, 2023ஆம் ஆண்டு டிடி ரிட்டர்ன்ஸ் என நடிகர் சந்தானத்தின் பிலிமோகிராஃபியில் லேசான சறுக்கல் ஏற்படும் போதெல்லாம் அவரை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய சக்சஸ்ஃபுல் பிரான்சைஸாக இந்த டிடி சீரிஸ் இருந்திருக்கிறது. இந்த சூழலில்தான் வரும் மே மாதம் 16ஆம் தேதி டிடி நெக்ஸ்ட் லெவல் வெளியாகும் என படக்குழு அறிவித்திருந்தனர். டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல் என பெயரிடப்பட்டிருந்த இந்த திரைப்படமும் ஹாரர் காமெடி ஜானரில் உருவாகி இருக்கிறது. நடிகர்கள் கௌதம் மேனன், செல்வராகவன், ரெடின் கிங்ஸ்லி, மொட்ட ராஜேந்திரன் உள்ளிட்ட பல பிரபலங்கள் நடித்திருந்த இந்த திரைப்படத்தை நடிகர் ஆர்யாவின் தி ஷோ பீப்பிள் நிறுவனம் தயாரித்திருந்தது. சமீபத்தில் டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படத்தின் கிசா 47 என்கின்ற பாடலின் லிரிக்கல் வீடியோவை படக்குழு வெளியிட்டிருந்தனர். அதில் யூடியூப் மூவி ரிவ்யூவராக நடித்துள்ள சந்தானத்தின் கதாபாத்திரத்தை குறிப்பிடும்படியான பாடல் வரிகள் இடம் பிடித்திருந்தது. சந்தானத்தின் கதாபாத்திரம் மூவி ரிவ்யூ செய்து படக்குழுவினரையும் தயாரிப்பாளரையும் மொத்தமாக காலி செய்து விடுவதை குறிப்பிடும் வகையில் பாடலாசிரியர் கோவிந்தா கோவிந்தா என்கின்ற ஸ்லோகத்தை பாடல் நெடுக்கிலும் பயன்படுத்தி இருக்கிறார். கிசா 47 பாடல் வரிகளுக்கு சோசியல் மீடியாவில் இந்து முன்னணி ஆதரவாளர்கள் பலரும் கடும் கண்டனங்களை பதிவிட்டு வந்த நிலையில் தற்போது சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த பாஜக வழக்கறிஞர் அணி கிழக்கு மாவட்ட செயலாளராக உள்ள அஜித் என்பவர் சேலம் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் நேரடியாக புகார் அளித்திருக்கிறார். அந்த பாடல்ல பாத்தீங்கன்னா பார்க்கிங் காசு கோவிந்தா, பாப்கார்ன் டாக்ஸ் கோவிந்தா, ஹீரோயின் நடிப்பு கோவிந்தா, ஃபேன்ஸோட நிலைமை கோவிந்தா, கோவிந்தா அரே கோவிந்தா, வெங்கட்ரமணா கோவிந்தா அப்படிங்கிற வரிகள்லாம் பயன்படுத்தியிருக்காரு. இதெல்லாம் இந்து மக்களால் புனிதமாக கேட்கக்கூடிய ஒரு வரிகள். இதெல்லாம் இந்த வாசகெல்லாம் பாத்தீங்கன்னா பெருமாளை குறிக்கக்கூடிய ஒரு சொல் கோவிந்தா கோவிந்தான்ட்டு. இந்து மக்களின் வழிபாட்டு முறை மற்றும் மத உணர்வை புண்படுத்தும் விதமாக டிடி நெக்ஸ்ட் லெவல் பாடல் அமைந்துள்ளதால் நடிகர் சந்தானம் மற்றும் படக்குழுவினர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வழக்கறிஞர் அஜித் அவருடைய புகார் மனுவில் வலியுறுத்தியுள்ளார். இப்போ இருக்கிற பிஎன்எஸ்எஸ் படி பாத்தீங்கன்னா அவர் மேல சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நீதிபதி அவர்களுக்கு அதிகாரம் இருக்குது. இந்த இந்து மதம் மட்டும் கிடையாது, எந்த ஒரு மதத்தை புண்படுத்தினாலும் அவர்களுக்கு 3 வருட காவல் நீட்டிக்க பிஎன்எஸ்எஸ் படி இருக்குது. இந்த